தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம முதலாவதாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சேகர் கமுலாவுடைய படைப்பில் நாகார்ஜுனா அண்ட் தனுஷோட நடிப்பில் இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய குபேரா எப்படி இருக்கு, குப்பையா அல்லது குட்டா பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, அப்படி இந்த சின்னதாக லைக்கு ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் டார்கெட்டு அப்படியே அடிச்சு விட்ருங்க பார்க்கலாம். இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு வந்தோம்னா, படத்தோட கதையின் ஆரம்ப கட்டத்தில் இந்திய பெருங்கடலில் ஒரு மிகப்பெரிய அளவில் பெட்ரோலியம் பொருள் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த பெட்ரோலியம் பொருள் வச்சு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் பெட்ரோலியம் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஊழியர்களை நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோலியம் பொருட்களை நம்ம ஆட்டையை போட்டு லாபகரமான ஒரு விஷயத்துக்குள்ளே இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியும் முடிவு பண்ணுது. ஸோ இதற்கிடையில் அவங்க போய் ஒரு அரசியல்வாதியை அணுகிறாங்க. அவர் தான் ஹரிஷ் பிரகாடி. அவர் தான் என்னன்றாரு, சரி எப்படி கொடுத்தாலும் மக்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், நீங்களே வச்சு கொடுத்துங்க, ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் கோடி எங்கள் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்க. ஸோ இப்போது இந்த 1 லட்சம் கோடி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி அனுப்பணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு வில்லன் தேடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கார்ப்பரேட் வில்லனுக்கு ஞாபகத்துக்கு வருது, அரசாங்கத்துக்காக ரொம்ப நேர்மையாக உழைச்ச காரணத்துக்காக சிறையில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரி தீபக், அதாவது நாகார்ஜுனாவை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அவர் ஆரம்ப கட்டத்தில் ஒத்துக்கலைனாலும் அவரை ரிலீஸ் பண்ணி தன் கைக்குள்ளே போட்டுக்கிறாரு. இப்போது நம்ம நாகார்ஜுனா வெளியே வந்தோன்னே இந்த 1 லட்சம் கோடி கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தமாக மாற்றி எப்படி அவங்களுக்கு அந்த கட்சிகளுக்கு அனுப்புறது அப்படின்னு ஐடியா கேட்க, நம்மால் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் இல்லை, ஒரு 4 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லா ஐடியும் உருவாக்கி வெளிநாட்டில் அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி சுவிஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக இந்தியாவுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு மொக்க ஐடியாவை கொடுக்குறாரு. ஆரம்ப கட்டத்தில் இதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண கதாநாயகன் தேவா திருப்பதியில் அடிவாரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த 4 பிச்சைக்காரர்களோட பட்டியலில் நம்ம கதாநாயகன் தேவாவும் போய் சேர்ந்துடுறாரு. ஸோ குப்பையிலேருந்து குபேரனாக மாறின நம்ம கதாநாயகனுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஷாக்கிங்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த குபேரா படத்தினுடைய ஒன்லைனு. இந்த படத்தை பொறுத்த மட்டும் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய பெஸ்ட்டு பாசிட்டிவ் இந்த ஸ்டோரி ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரியாக இருந்தாலுமே அதை அவங்க ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில் எடுத்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப சவச்சவானு போனாலுமே அந்த படத்தை சீட்லேருந்து எந்திரிக்க விடாமல் நம்மளை செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தினோட பின்னணி இசை தாங்க. எக்ஸ்ட்ராடினரி மியூசிக், சும்மா பொழந்து எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பின்னணி இசை இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னே நாம் சொல்லலாம். உதாரணத்துக்கு அவர் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த சீன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த 4 பேரும் அந்த பேங்க் அக்கௌண்ட் சுவிஸ்லேருந்து இவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அரசியல்வாதிகளுடைய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே இவங்களை கொண்டுடணும் அப்படிங்கும்போது நம்ம கதாநாயகன் தப்பிச்சு போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்குவார். அந்த இடத்துல வரக்கூடிய மியூசிக் ஆகட்டும்னு சொல்லி நிறைய இடத்துல மியூசிக்காக இந்த படத்தில் ரொம்ப கிராண்டாக பேசியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தினோட பின்னணி இசை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த பின்னணி இசை மட்டும் சரியா இல்லைன்னா நீங்கள் இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப சவச்சவன தான் போனது, ஆனால் பின்னணி இசை நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இந்த நாட்டுக்காக நேர்மையாக உழைச்சி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது திரும்ப நம்ம தப்பு செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, அதோட என்னதான் நம்ம நேர்மையாக உழைச்சும் நமக்கு இந்த நாடு கொடுத்தது என்னமோ ஜெயில் வாசம் தான், அதனால் நாம் இதை செஞ்சு தான் அப்படின்னு இன்னொரு பக்கமும், அதாவது அந்த 2 ஃபேஸும் அப்படியே அந்த ரியாக்ஷன் அவர் அந்த முகத்தில் காட்டின விதமெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்ததான் இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டால், தேவாவாக வரக்கூடிய தனுஷ் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனோன்னா உயிர் பயத்தினால அவர் ஓடக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதாவது தனுஷ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களுடைய நடிப்புக்கும் இந்த படத்தில் அவருடைய நடிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு படம் நல்லா இருக்குன்னா அந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரம் சும்மா வேற லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அமித் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒரு கார்ப்பரேட் வில்லன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான். வழக்கமாக கஜபதி பாபு போட்டு ஒரு மாதிரி எடுக்கக்கூடிய இந்த தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் சரப்ஜித் அந்த வில்லன் ரொம்ப நல்லாவே சூப்பராக ஷார்ப்பாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த வில்லன் கதாபாத்திரம் தான் இந்த கதை கடைசி வரைக்கும் நாம் இந்த படத்தை உட்காந்து பார்ப்பதற்குண்டான முகாந்தரத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல போர்ட்ரேட் வில்லன் கதாபாத்திரத்திலும் இருந்தது. அவரோட நடிப்பும் நல்லாவே இருந்தது.
இப்போ அடுத்ததாக இந்த படத்தில் கதாநாயகி எடுத்துக்கிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் கதாநாயகி இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வேலையே இல்லை. அவங்க வந்து இன்டர்வலுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கையில் தான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வராங்க ராஷ்மிகா மந்தனா. அப்படி வந்தாலுமே செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அவங்களுடைய ரோல் பிளேயிங் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னே நாம் சொல்லலாம். இப்போது இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் மைனஸ் பாயிண்ட்ஸே இல்லைன்னா இந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் நிறையவே இருக்குது. அது வந்து ஒரு 1,00,000 கோடி பணம் மாற்றணும், கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி அரசியல்வாதிகளுடைய கட்சிகளுக்கு ஃபண்டாக அனுப்பணும். அப்படி அனுப்புறதுக்கு எதுக்கு பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் அவன் நினச்சா யார் மூலமாக வேணால் மாற்றலாமில்ல, அது என்ன பிச்சைக்காரங்க ஏண்டா கேட்குறதுக்கே கிணத்தனமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த கதையுடைய கான்செப்ட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. எனக்கும் மோஸ்ட்லி அப்படி தான் தோணுச்சு. ஒரு 4 பிச்சைக்காரங்களை எடுத்துகிட்டு வந்து அவங்கள மாற்றி அப்புறம் அவங்கள கொல்லணும்னு முயற்சி பண்ணுறது, அப்புறம் அவங்கள துரத்துறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் வச்சு இந்த ஆணையை பிடுங்காமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மாதிரியான எண்ணமும் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் அண்ட் கான்செப்டை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. அடுத்ததாக இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த கார்ப்பரேட் கதைகள் எப்படி இருக்குமோ அந்த கார்ப்பரேட் பொதுவாக இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் கதைகளை நாம் பார்த்துட்டோம். கார்ப்பரேட் மாஃபியா வந்து நாட்டை கொள்ளையடிக்கிறது, சுரண்டுறது, எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு யூஷுவலான கான்செப்டுக்குள்ளே தான் ஓடுறதுனால ஸ்டோரி ரிலேட்டடாக நமக்கு கொஞ்சம் சலுப்பு ஏற்பட தான் செய்யுது. குபேரன் குப்பையா குட்டான்னு கேட்டால் குப்பை கிடையாதுங்க, ஓரளவுக்கு குட் மூவி தான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்.